ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? 2026ஆம் ஆண்டு தைத்திருநாள் திமுகவை வேரோடு அழிக்கும் ஆண்டாக இருக்கும். அதற்கு 2025ஆம் ஆண்டு முன்னோட்டமாக இருக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சபதம். மதுரை அவனியாபுரத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 19 காளைகளை பிடித்த திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த கார்த்தி என்பவருக்கு முதல் பரிசாக காரும் கன்றுடன் கூடிய பசுவும் வழங்கப்பட்டது. இதேபோல் சிறந்த காளைக்கான முதல் பரிசை ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவின் காளை வென்றது. காளை வளர்ப்பாளர் மலையாண்டி பரிசுகளை பெற்றார். 10 வயது குழந்தையை பாலியல் சீண்டல் செய்த விவகாரத்தில் அதிமுக வட்டச் செயலாளர் கைது செய்யப்படும் போது பாஜக அமைதி காத்தது. பாஜக நிர்வாகி 15 வயது பெண் குழந்தையை பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கிய வழக்கில் கைதாகும் போது அதிமுக அமைதி காக்கிறது. இது அதிமுக பாஜக கூட்டணியின் சில்லறைத்தனமான அரசியல் என சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் காட்டம். மதுரை அவனியாபுரத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடு முட்டியதில் காயமடைந்த மாடுபிடி வீரர் நவீன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விழுப்புரம் ரயில் நிலையத்தில் இருந்து புதுச்சேரி நோக்கி புறப்பட்ட பயணிகள் ரயிலின் சக்கரங்கள் தண்டவாளத்தில் இருந்து கீழே இறங்கியது குறித்து விழுப்புரம் போலீசார் விசாரணை. புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நடக்கும் குமரகுரு பள்ளத்தில் 45.5 கோடி ரூபாயில் 12 தளங்கள் கொண்ட 2 குடியிருப்புகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. மொத்தம் சுமார் 600 வீடுகள் ஏழை மக்களுக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மார்ச்சில் வழங்கப்படும். புதுச்சேரி அரசு அறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. திமுக அரசின் திட்டங்களால் தமிழகம் உயர்ந்து நிற்கிறது. இந்தியாவில் சமத்துவம், ஜனநாயகம் காக்கும் வாடிவாசல் தமிழகம் என்பதை உலகுக்கு உரக்கச் சொல்வோம். தமிழகத்தின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல 2026இல் 200க்கும் அதிகமான இடங்களில் திமுக அணி வெல்லும் என துணை முதல்வர் உதயநிதி உறுதி. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் கோவில் நிலத்தில் கட்டியுள்ள ஆக்கிரமிப்பு வீட்டை அகற்றுவது குறித்து அதிகாரிகள் ஆலோசித்து வருகின்றனர் என அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. கருத்து வேற்றுமைகள் மக்களுக்கு பலன் தராது. ஆளுநரும் முதல்வரும் உட்கார்ந்து பேசி மாநில பிரச்சினைகளுக்காக முடிவெடுக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வேண்டுகோள். தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் போது ஏற்படும் பிரச்சினைகள், இலங்கை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதார பிரச்சினைகளில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் இலங்கை அமைச்சர்களிடம் கோரிக்கை. சேலம் மாவட்டம் தலைவாசல் கூட்டுரோடு பகுதியில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் 564 கோடி ரூபாயில் கடந்த அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட கால்நடை விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றுவோருக்கு வழங்க வேண்டிய ஊதிய நிலுவைத் தொகைக்கான 1056 கோடி ரூபாய் நிதியை விடுவிக்குமாறு பிரதமர் மோடிக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடிதம். சமூக ஏற்றத்தாழ்வுகளை களைய வள்ளலார் வழியை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என ஆளுநர் ஆர்.என். ரவி வலியுறுத்தல். எண்ணற்ற புயல்கள் வந்த போதும் உயிரிழப்புகளை இந்தியா வெகுவாக குறைத்துள்ளது என பிரதமர் மோடி பெருமிதம். இந்தியாவுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக மெட்டா நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி மார்க் ஜூக்கர்பெர்க்குக்கு சம்மன் அனுப்ப மத்திய அரசு முடிவு. இந்தி கூட்டணி என்பது மக்களவை தேர்தலுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. உள்ளாட்சி தேர்தலில் ஒன்றிணைந்து போட்டியிடுவது பற்றி இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை என சரத்பவார் அறிவிப்பு. பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ள காஷ்மீர் இடம்பெறாமல் ஜம்மு காஷ்மீர் முழுமை அடையாது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்பது அந்த நாட்டை பொறுத்தவரை ஒரு அந்நிய நாட்டின் நிலைமை என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டம். நடைபெற இருக்கும் டெல்லி பேரவை தேர்தல் பாரதிய ஜனதா, காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையே பல ஆண்டுகளாக நிலவி வரும் கள்ள கூட்டணியை அம்பலப்படுத்தும் என அரவிந்த் கெஜ்ரிவால் காட்டம். பாரதிய ராஷ்டிரிய சமிதியின் செயல் தலைவர் கே.டி. ராமாராவ், ஹரீஷ் ராவ், ஆர்.எஸ். பிரவீன்குமார் உள்ளிட்ட கட்சியின் 7 உயர்மட்ட தலைவர்கள் வீட்டுக் காவலில் அடைப்பு என பாரத் ராஷ்டிரிய சமிதி குற்றச்சாட்டு.
பிரதமர் மோடி 75 வயதை எட்ட உள்ளார். இந்நிலையில் டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு தொடர் சரிவின் காரணமாக ஏற்கனவே 86 ரூபாயை தாண்டி சென்றுவிட்டது என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் விமர்சனம். மகா கும்பமேளாவுக்கு வரும் பக்தர்களுக்கு உதவும் வகையில் மிதவை போலீஸ் நிலையம் பிரயாக்ராஜில் அமைக்கப்பட்டுள்ளது. மகா கும்பமேளா நடைபெறும் 45 நாட்களுக்கும் படகில் அமைக்கப்பட்டு இருக்கும் மிதவை போலீஸ் நிலையத்தில் இருக்கும் போலீசார் பக்தர்களுக்கு உதவ உள்ளனர். அவர்களுக்கு தேவையான வசதிகள், வழிகாட்டுதல்களை போலீசார் வழங்குவர். பாதுகாப்பு படைகளின் போர்த்திறன் மற்றும் ஆயுதங்களின் கையிருப்பை ஊக்குவிக்கும் நீண்டகால திட்டத்தின் அடிப்படையில் இந்தியா 1.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான 4 முக்கிய மெகா பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட மத்திய அரசு முடிவு. 4 குழந்தைகளை பெறும் இளம் பிராமண தம்பதிக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என மத்திய பிரதேச பரசுராம் கல்யாண் வாரியத்தின் தலைவர் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் தொடர்ந்து ராணுவம் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறது. கடந்த ஆண்டு மட்டும் பாகிஸ்தானைச் சேர்ந்த 60% தீவிரவாதிகள் ஒழிக்கப்பட்டுள்ளனர். இப்போதைய நிலையில் ஜம்மு காஷ்மீர் பிராந்தியங்களில் ஊடுருவியுள்ள தீவிரவாதிகளில் 80% பேர் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள். ராணுவ தலைமை தளபதி உபேந்திரா தகவல். இந்தியாவுக்கான வங்கதேச துணை தூதர் நூருல் இஸ்லாமை வெளியுறவு அமைச்சகம் நேரில் அழைத்து இந்திய வங்கதேச எல்லையில் ஏற்பட்டுள்ள பதற்றம் குறித்து இந்தியா விவாதித்தது. இடஒதுக்கீடு விவகாரத்தில் டெல்லி ஜாட் சமூகத்தினருக்கு பாஜக துரோகம் செய்துவிட்டது. அவர்கள் எப்போது மத்திய அரசின் ஓபிசி பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் என ஆம் ஆத்மியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி. சர்வதேச போக்குகள் உள்ளிட்ட காரணங்களால் இந்திய பங்குச் சந்தையில் கடும் வீழ்ச்சி. சென்செக்ஸ் 1049 புள்ளிகள் சரிந்ததால் முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் 12 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. பொங்கல் பண்டிகைக்காக கோவை விமான நிலையத்தில் இருந்து கடந்த 2 நாட்களில் 2 டன் கரும்பு ஷார்ஜாவுக்கு விமானத்தில் அனுப்பப்பட்டது. வழக்கமாக இந்த விமானத்தில் ஒவ்வொரு முறையும் 3 டன் வரை சரக்குகள் கையாளப்படும். ஏமனில் ஹவுதி படைகள் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் டெல் அவீவ் நகரில் மற்றும் மேற்கு கரையில் உள்ள சில இஸ்ரேலிய குடியிருப்பு பகுதிகளில் சைரன்கள் எழுப்பப்பட்டது. நடத்தப்பட்ட தாக்குதலில் இதுவரை உயிரிழப்புகள் அல்லது காயங்கள் எதுவும் இல்லை என இஸ்ரேலிய ராணுவம் தகவல். ரஷ்ய ராணுவத்தில் பணியில் இருந்த கேரளாவைச் சேர்ந்தவர் யுத்த களத்தில் உயிரிழந்த நிலையில் அங்கு ராணுவ பணியில் ஈடுபட்டுள்ள இந்தியர்கள் அனைவரையும் விரைந்து விடுவிக்க வேண்டும் என இந்தியா மீண்டும் கோரிக்கை. பிணை கைதிகளை விடுவிப்பது தொடர்பான வரைவு ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஏற்றுக்கொண்டது. ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் கட்டத்தில் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என பேச்சுவார்த்தை அதிகாரிகள் தகவல். அசைக்க முடியாத அன்பும் ஊக்கமும் தான் எனது ஆர்வத்திற்கும் விடாமுயற்சிக்கும் உந்து சக்தியாக உள்ளது. என் முன் இருக்கும் சவால்களை உடைத்து மோட்டார் ஸ்போர்ட்டில் புதிய சாதனைகள் படைக்கவும் தூண்டுதலாக உள்ளது. ரசிகர்கள் தன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கான மெய்ப்பிக்க ஒவ்வொரு நொடியும் கடமைப்பட்டுள்ளேன் என நடிகர் அஜித் நெகிழ்ச்சி. ஆஸ்திரேலியாவில் இந்தியா அணியின் மோசமான ஆட்டத்திற்கு கௌதம் கம்பீரும் ஒரு காரணம். அவர் ஸ்விங் ஆகும் பந்துகளை ஆடத் தெரியாதவர், எப்படி பயிற்சியாளர் ஆக முடியும் என இங்கிலாந்தின் முன்னாள் இடது கை சுழற்பந்து வீச்சாளர் மாண்டி பனேசர் விமர்சனம். இந்திய கிரிக்கெட் வீரர் நிதிஷ்குமார் ரெட்டி திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க மலையை முழங்காலிட்டு ஏறிய வீடியோ வெளியாகியுள்ளது. இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அதை ஸ்டோரியாக அவர் பகிர்ந்துள்ளார். புதிய வாகனங்களால் மும்பை நகரில் நாளுக்கு நாள் போக்குவரத்து பிரச்சினை அதிகரித்து வருவதால் நெரிசல் வரி மற்றும் வாகனங்கள் வாங்க புது கட்டுப்பாடுகளை விதிக்க மாநில அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் கன்னிவெடி வெடித்து 6 ராணுவ வீரர்கள் காயம். ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது மண்ணில் புதைக்கப்பட்டிருந்த கன்னிவெடி மீது கால் வைத்ததால் வெடித்தது. இந்தியாவிலிருந்து ஹஜ் செல்ல 1,75,025 பேருக்கு ஒதுக்கீடு செய்துள்ளதாக சவுதி அரேபிய அரசு தெரிவித்தது. நடப்பாண்டில் மேலும் 10,000 பேருக்கு அனுமதி வழங்குமாறு சவுதிக்கு இந்தியா கோரிக்கை விடுத்திருந்தது. இது தொடர்பாக இந்தியாவும் சவுதி அரேபியாவும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. அதிமுக பொதுச் செயலாளர் விவகாரத்தில் தலைமை தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் முன்னதாக பிறப்பித்த உத்தரவின் நகலை தாக்கல் செய்ய வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாடு முழுவதும் 90 நாட்களில் 6.10 லட்சம் பரிவர்த்தனைகளில் ஏற்பட்ட சந்தேகம் காரணமாக 1800 கோடி ரூபாய் மோசடியை தேசிய சைபர் கிரைம் தடுத்து நிறுத்தியே சாதனை.
பாஜகவும் அதிமுகவும் சேர வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் எடப்பாடி போல ஒரு தலைவரை வைத்துக்கொண்டு இதை எப்படி செய்வது? ஒரு அரசியல் தலைவருக்கு உண்டான பார்வை அவருக்கு இல்லை. அதே நேரம் பாஜக தனது நிலையை அதிகமாக மாற்றிக்கொண்டு அதிமுகவுடன் சேர வேண்டும் என்று நினைத்தால் பாஜகவுக்கு நஷ்டம் ஏற்படும். துக்ளக் விழாவில் அதன் ஆசிரியர் குருமூர்த்தி பேச்சு. ஆண்டுதோறும் கடல் அரிப்பால் தொடர்ந்து பாதிக்கப்படுகின்ற ஆழிக்கால் கிராமத்தில் 4.28 கோடி ரூபாய் செலவில் கடலரிப்பு தடுப்பு சுவர் அமைத்து சீரமைக்க நடவடிக்கை. ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் போகோ ஹராம் தீவிரவாதிகள் போர்னோ மாகாணத்தில் உள்ள மொகுன்னோ கிராமத்தில் விவசாயிகள் மீது சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் விவசாயிகள் 40 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கனடா இறக்குமதி பொருட்களுக்கு ட்ரம்ப் 25% வரி விதித்தால் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை அமெரிக்கர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ எச்சரிக்கை. கடந்த நவம்பர் மாதம் 5.48% இருந்த சில்லறை பணவீக்கம் டிசம்பரில் 5.22% சரிந்துள்ளது. இது கடந்த 4 மாதத்தில் இல்லாத குறைவான அளவாகும். இதுவே கடந்த ஆண்டு டிசம்பரில் 5.69% இருந்தது.